6 வயது மகன் திஷானை கொன்று புதைத்ததாக தந்தை மீது கொலை குற்றச்சாட்டு. தனது 6 வயது மகன் திஷானை கொன்று சடலத்தை புதைத்ததாக தந்தை ஒருவர் நெகிரி சம்பிலான் ஜெலுபு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். இ-ஹெயிலிங் வாகன ஓட்டுநரான 36 வயது அருண்குமார் என்ற அந்த தந்தை மேஜிஸ்ட்ரேட் நூர்ஷாஸ்வானி இஷாக் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஜூலை 23ஆம் தேதி காலை 9 மணிக்கும் மதியம் 12:55 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நெகிரி சம்பிலான் பஹாவ் ஜலான் ரொம்பின் சாலையின் 25வது கிலோமீட்டரில் தனது ஒரே மகனான திஷானை கொன்று சடலத்தை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக புதைத்ததாக அருண்குமார் குற்றஞ்சாட்டப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் அருண்குமார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அருண்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டை வாசிக்கப்பட்ட போது குற்றச்சாட்டின் தன்மையை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக அவர் தலையை அசைத்தார். இக்கொலை வழக்கு சிரம்பான் உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் அருண்குமாரிடம் எந்தவொரு வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. கைவிலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட அருண்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது முகத்தில் எந்தவொரு சலனம் இன்றி காணப்பட்டார். ஜொஹோர் தமன் புக்கிட் இண்டாவில் உள்ள ஓர் கார் நிறுத்தும் இடத்தில் தனது மகன் திஷனை காரில் தனியாக அமர செய்துவிட்டு உணவு வாங்குவதற்காக கடைக்கு சென்றபோது தனது மகன் காணாமல் போனதாக இஸ்கண்டர்புத்ரி மாவட்ட போலீஸ் நிலையத்தில் கடந்த ஜூலை 24ஆம் தேதி புகார் அளித்து நாடகமாடியதாக கூறப்படும் அருண்குமார் அன்றைய தினம் மாலையிலேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சிறுவன் திஷான் காணாமல் போனது தொடர்பாக அவனது தாயாரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது குடும்ப தகராறு காரணமாக அந்த சிறுவனை பராமரிக்கும் உரிமை மீதான பிரச்சினை இருப்பதாக போலீசாருக்கு தெரியவந்தது. சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்ட போது அந்த பச்சிளம் பாலகனை 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஹாவில் ஒரு புதரில் கொலை செய்து புதைத்து இருப்பதை ஒப்புக்கொண்டார். சிறுவனின் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு சவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது சிறுவனின் கழுத்து கேபிள் டையினால் இறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது சவ பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது.